இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதாவது விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடிட்டராக இருக்கட்டும், இல்லை வீடியோ எடிட்டராக இருக்கட்டும், அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சைஸும் அதிகமாக இருக்கும். இதே நம்ம ஆண்ட்ராய்டில் பார்த்தோம்னா நமக்கு சின்ன சின்ன அப்ளிகேஷனாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. இந்த கைன் மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்லாம் நமக்கு சிம்பிளாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்து லேப்டாப்பில் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நமக்கு தோணும். ஸோ ஆனால் அந்த வெர்ஷன் வந்து லேப்டாப் இஎக்ஸி வெர்ஷனில் நிறைய அப்ளிகேஷன் நமக்கு கிடைக்காது. அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை கேம்ஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் என்னென்ன கேம்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ப்ளூஸ்டாக்ஸ் இதை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளூஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரேம் அதிகமாக எடுக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் ப்ளூஸ்டாக்ஸோட 5 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்லோவாக இல்லை. ஸோ அதுதான் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ப்ளூஸ்டாக்ஸ் டவுன்லோட் 5 இல்லை Bluestacks5 டவுன்லோட் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட் பேஜ் போங்க. இந்த லிங்க் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட இந்த ப்ளூஸ்டாக்ஸோட மெயின் பேஜுக்கு போகும். அந்த மெயின் பேஜ் போச்சு அப்படின்னா இப்போ கீழே பாருங்கள், ட்ரை ப்ளூஸ்டாக்ஸ் பீட்டா அப்படின்றக்கா. அந்த பீட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு MB ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ 1 MB தான், இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடித்ததும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாப்அப் விண்டோ மாதிரி வரும். அந்த விண்டோவில் என்ன வரும் அப்படின்னா ஒரு 396 MB டவுன்லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் 396 MB டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணது வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாலர்னால் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய சாஃப்ட்வேர். இப்போ வந்து தான் உங்களுக்கு உண்மையான ப்ளூஸ்டாக்ஸ் வந்து டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்னு ஒன்று வரும். இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ளூஸ்டாக்ஸ் உண்மையான இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ப்ளூஸ்டாக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிறக்குரிய மெயின் ஃபைல்ஸ்லாம் லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 தான் இருக்கும். இது போக இந்த வீடியோவில் வேறு ஏதாவது வந்ததுன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுன்னு நினச்சிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ நான் அந்த நோட்டிஃபிகேஷன் பார் நான் கீழே ட்ராக் பண்ணி விடுறேன். இப்போ 2 தான் எனக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குது, ப்ளே ஸ்டோரும் ஏதோ லைப்ரரி. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் மேனேஜர் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த ப்ளூஸ்டாக்ஸ் ரொம்ப மெமரி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட இது பார்த்திங்கன்னா 120 MB இவ்வளோ தான் எடுக்குது. அந்தளவுக்கு எனக்கு சிஸ்டமும் ஸ்லோவாக இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அங்கே நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன மெயினாக யூஸ் பண்ணுவாங்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாகல் ஃபுல் ஸ்க்ரீன். பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய ஐக்கான் நான் என்னெல்லாமோ கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் வருது. இப்போ அப்படி வர வேணாம், எனக்கு ஃபுல்லாக இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் வரும். அதுக்கு மேலே பாருங்கள் F11 கிளிக் பண்ணால் வெளியே வரணும்னு அதிலே போட்டிருக்கு. நீங்கள் F11 கிளிக் பண்ணால் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ வால்யூம் கூட்டுறது குறைக்கிறதுல இப்போ உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால்யூம் இருக்குது. இது வந்து என்னென்னா சிஸ்டமுக்குரிய வால்யூம். இப்போ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஃபோனில் வந்து எனக்கு கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை தான் கிளிக் பண்ணி இன்க்ரீஸோ டிக்ரீஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கர்சர் லாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ என்னோடய மவுஸ் கர்சர் பார்த்தீங்கன்னா கீழே விண்டோஸ்க்கு போயிட்டு வருது, அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக வெளியே அங்கங்கே எல்லா இடமும் போயிட்டு வருது. அப்படி இருக்க வேண்டாம், ஃபோனுக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டு வெளியே வராது, ஒரு லெவலில் அப்படி நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளே தான் இருக்கும். இதை விட்டு வெளியே வரணும்னா F8 அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை விட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடும். நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்தது இன்ஸ்டால் APK. இப்போ உங்களுக்கு வந்து ஃபோனில் உள்ள APK இருக்குது, அதை ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் சிஸ்டமில் காப்பி பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் ஏற்றி வச்சுருக்கேன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, எல்லா APKவும் உங்களுக்கு சிஸ்டமுக்கு சப்போர்ட் ஆகாது. ஏன்னா சிஸ்டமோட கீபோர்டு வேறு மாதிரி இருக்குது, மொபைலில் டச் வேறு மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். எல்லா சில அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகாது. அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட். இப்போ நீங்கள் ஏதாவது கேம் விளாட்றோம், ஸ்கோர் நிறையா பண்ணியிருக்கோம், வேறு ஏதாவது நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், இல்லை FBயில் எங்கேயோ போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படிங்கன்னா இப்போ இங்கேயே வரும் விண்டோஸ் ஃபோல்டர் ஓப்பன் இதில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மீடியா ஃபோல்டர் கீழே இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். அடுத்தது இப்போ இது வந்து என்னென்னா ரொட்டேட். இப்போ நீங்கள் வந்து இது எனக்கு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது, சைடில் இருக்குது. எனக்கு இது வந்து மொபைல் வியூவில் மொபைல் மாதிரி பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் மாதிரி தெரியும். இல்லை அப்படி இல்லை எனக்கு பழைய மாதிரி இருக்குன்னா மறுபடியும் அதே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் இங்கே எதுவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்கு.
பேக் வந்து நம்ம ஃபோனில் நார்மலாக இருக்கிற பேக் பட்டன் தான். அது மாதிரி ஹோம் பட்டன் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஹோம் பட்டனும் ரீசெண்ட் அப்ளிகேஷன் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் ஓப்பன் பண்ணணுமோ அதை பார்க்குறது. அதுபோக செட்டிங்ஸில் நம்ம வந்து அதிகமாக எதுவும் பண்ணுற மாதிரி வராது, எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் மாற்றணும்னு தோணுச்சுன்னா மாற்றிக்கோங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாம் கரெக்டாக தான் செட் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை பார்த்துட்டு மாற்றணுன்னா இது மாற்றிக்கிடுங்க. நான் எனக்கு இப்போ எதுவும் மாற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான். இது நான் இப்போ என்னென்னு சொல்லி தந்துட்டேன். இனிமேல் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாகின் கேட்கும். நான் வந்து இங்கே ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், அதனால் எங்கள்கிட்ட லாகின் கேட்கல. நீங்கள் ஃபஸ்ட் லாகின் பண்ணும்போது லாகின் கேட்கும். நீங்கள் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணலாமோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்டு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஃபோல்டர் இப்போ உங்களுக்கு இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது. அதுனா என்ன அப்படின்னா, இப்போ இதில் மீடியா ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேளை சிஸ்டமில் எனக்கு ஒரு ஃபைல் இருக்குது, அது வந்து எனக்கு இங்கே எடுக்கணும் அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் விண்டோஸ்ன்னு இருக்குது. இது வந்து என்ன பண்ணால் உங்கள் விண்டோஸோட ஒரு ஃபோல்டர் காமிக்கும். நீங்கள் அங்கேருந்து என்ன வேணுமோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் அப்புறம் இந்த இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. இப்போ இது மாதிரி நீங்கள் அங்கே விண்டோஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் அப்புறம் வேறு எதுவும் இல்லை. அதான் நீங்கள் வேறு எதுவும் வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டோ இல்லை எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பெரிய ஸ்க்ரீன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை சிஸ்டம் வந்து வேறு ஏதாவது டிவியில் கனெக்ட் பண்ணுறதோ இல்லாட்டினா உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பீக்கரோ இல்லை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். இல்லை இன்னும் நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் இல்லை இதை விட ஈஸியாக மெத்தட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ.